பெண் உரிமையை எப்படி நிலைநாட்ட வேண்டும் என்பதை மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக எழுத்தாளர் பாமரன் அவர்களை அழைக்கிறேன். இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய வாழ்வியலை சொல்கிற படம், இஸ்லாமிய வாழ்வியலை சொல்கிற படம்னே இம்போசிஷன் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, இது தமிழர் வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு படம். தமிழர்கள் பல்வேறு மார்க்கங்களை ஏற்றுக்கிட்டவங்க. ஒன்று வைணவத்தை எடுத்திருப்பான், சைவத்தை எடுத்திருப்பான், அசைவத்தை எடுத்திருப்பான், பௌத்தத்தை எடுத்திருப்பான், எல்லாத்தையும் எடுத்துல அது மாதிரி இந்த மாதிரி நாத்திகர்களும் உண்டு. அவை சொல்லும்போது இதெல்லாம் இப்போ இஸ்லாமிய வாழ்வியல் படம்னா மற்ற படம் இந்து வாழ்வியல் படமா? அப்படிலாம் கிடையாது. நாம் பார்க்காத வாழ்க்கையில் பாகத்தை நமக்கு பார்த்துக்காத கதாபாத்திரங்களை மீராக்கதிரவன் வடித்து கொடுத்துருக்கிறார். அதுதான் இந்த படத்தோட இது. இங்கே அதே மாதிரி கமலஹாசன் பற்றி சொன்னாங்க. அவர் இப்போ இல்லை, 40-45 வருஷம் முன்னாடியே சந்தடியில் சிந்து பாடினவர். இந்த விக்ரம் படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகன் ஒரு அனாத ஆசிரமத்தில் ஒரு குருகுலத்தில் வருவான். அந்த வில்லன் பேர் பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் அற்புதராஜன் வச்சுருப்பான். அந்த ஏவுகணையை கடத்திட்டு போய் ஒழிச்சு வைக்கிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சலாமியா நாடுன்னு இருக்கும். இதே கேஜி தேட்டரில் பார்த்தேன், தலைவர் கமலஹாசன் ஒரு சர்க்கஸ் ஒன்று வச்சுருந்தார். அது பேர் தசாவதாரம்னு ஒரு படம். அது எல்லா வேஷமும் கபல். நல்ல வேலை அசின் மட்டும்தான் வேற, இல்லைன்னா ஒரு தேங்காய் முடிந்தால் அவதாரம் நடிச்சிருப்பார் கமல். என்னன்னா அந்த கேஜி தேட்டரில் பார்த்து வெளியே வந்தால் மொட்டை போட்டா வேணும் மசாலு கேட்க கூட கமல் மாதிரி இருக்காரு. அந்த மாதிரி ஒரு கூத்து. அதில் ஒரு இது வரும், நாகேஷ் வந்து இஸ்லாமியராக வருவார். அவங்க பார்த்தீங்கன்னா இஸ்லாமியனாலே வதவதான்னு புள்ள பத்துக்குவான். இவனுக்குள்ள ஒரு கற்பனை பார்த்தா நாகேஷ் வந்து பார்த்தா ஒரு பையன் 10 வயசு பையன் இருப்பான். சார் இது நமக்குள்ள தான் சார் இருப்பார். அது உயரமாக ஒரு கமல் இருப்பார். இது நமக்குள்ள தான். அதாவது என்ன இவங்க சொல்ல வர்றாங்க அப்படின்னா இவங்களை பற்றி வேற ஒரு பிம்பத்தை கொடுக்குறது. இங்கே அவன் சோத்துக்கு ஜிங்க அடிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு 4 புள்ள 10 புள்ள கற்றுக்கிட்டா இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த படம் வந்திருக்குது தான் நம்மளுக்கு மகிழ்ச்சியான விஷயம். கரீம் சொன்ன மாதிரி வாயினால கிச்சுக்குள்ள 2 குண்டு வச்சிருப்பான், இங்கே 2 குண்டு திரிச்சிருப்பான், இப்படியே கதை விட்டுருக்கிறது. ஆனால் இதில் ஒரு அழகாக ஒரு இடம் வரும். அவன் என்ன மார்க்கத்தை தான் வேறவே எடுத்துட்டான். எங்கள் மொழி தமிழ், எங்கள் வழி இஸ்லாம், நாங்கள் மார்க்கம் தான் வேறைய வழி, எங்களோட தாய்மொழி. இதில் ஒரு காட்சி வரும், காகிதங்களத்தோட ஃபோட்டோ காமிச்சு சிறந்த மொழியை எங்கள் தமிழ் மொழி தான்டாங்கிற இதுக்கு வரும். ஆக இவ்வளோ ஒரு உணர்வுள்ள ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. எனக்கு இது படம் பார்க்க எனக்கு வீராக எப்பா நான் பார்க்காத வாழ்க்கை கொடுத்துருக்கேப்பா ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு நடித்த கதாபாத்திரங்கள் அபிலாகிகள் வந்து கஸ்தூரி ராஜா கேரக்டராகட்டும் எல்லா இதுவுமே அது மாதிரி இந்த அண்ணியாக வர்றவங்க பர்வீனு அப்படியே மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு அழகாக ஒரு கவிதை மாதிரி வந்துட்டு போகிறாங்க. அது அதே மாதிரி மிக இந்த படத்தை ஒரு உயிரோட்டம் வச்சால் அந்த ஒளிப்பதிவும் அந்த இசையும் பின்னி பிணைஞ்சிருக்குது. உண்மையிலே ஒரு தறி பாவோடு அந்த ஊடு பாவாக இருக்குமே அதை சொல்லலாம். இந்த படத்தை பற்றி நான் நிறைய பேசுறதுக்கு, ஆனால் தேட்டருக்காரர் அடித்து தோர்த்திடுவாங்கனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.